மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும் என பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். மாநில சுயாட்சிக்கான முதல் குரல் தமிழ்நாட்டிலிருந்து ஒலிக்க தொடங்கும் எனவும் பெருமிதம். நாடாளுமன்ற நிலைக்குழுவே தனது கடுமையான கண்டனங்களை ஒன்றிய அரசுக்கு தெரிவித்துள்ளது என்பதை இந்த மாமன்றத்திற்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே மொழி, இன, பண்பாடு ஆகியவற்றின் தனித்தன்மைகளை உறுதி செய்யும் வண்ணம் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டியது இன்றியமையாததாகும் என்பதை மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். மாநில சுயாட்சி தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு. பாஜக கட்சி உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு. டெல்டா மாவட்டங்களில் இந்த நிதியாண்டில் 5 மெகா கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. தமிழகத்திலே டெல்டா மாவட்டங்களிலே 5 மெகா டிபிசி திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். எனவே மாண்புமிகு உறுப்பினர் அவர் கோரிக்கை ஒன்று கேட்டிருக்கிறார். அதை வருகின்ற காலத்திலே அதை பரிசீலித்து தேவை ஏற்படின் அதை கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும். பாளையங்கோட்டையில் தனியார் பள்ளி வளாகத்தில் 8ஆம் வகுப்பை சேர்ந்த 2 மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவருக்கு அருவாள் வெட்டு. சக மாணவனை வெட்டிய மாணவன் அருவாளுடன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். ஜப்பான் நிதியுதவியுடன் ஒகேனக்கல் 2ஆம் கட்ட கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும். ஜி.கே. மணி எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் கே.என். நேரு சட்டப்பேரவையில் பதில். ஜூன் மாதம் 25ஆம் தேதிக்குள் அதை முடித்துள்ளதாக அவர் ஒப்புதல் தருவதாக ஜெயகா நிறுவனத்தில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அது கடன் தருகிறவர்கள் அந்த அவர்களுடைய பீரியாரிட்டிகள் ஒன்று வச்சுருக்காங்க. இது இவ்வளோ நாள் எங்கள் மக்கள் தொகை இருக்கிறனால கணக்கு பார்க்குறாங்க. அந்த பணம் கிடைக்கும் ஜூன் மாதம் 25 கையெழுத்து போட்டு வந்துடும் உறுதி கொடுத்தாங்க. அப்போ ஜூலையில் டெண்டருக்கு வந்துடும். நிச்சயமாக முதலமைச்சர் அறிவித்த திட்டம் உறுதியாக அது நிறைவேற்றப்படும். அதுவும் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் முழுக்க அந்த குடிநீர் போகும்போது மிக சிறப்பாக அனைத்து பகுதிகளுக்கும் அது கொண்டு செல்லப்படும். கன்னியாகுமரியில் கடல் நடுவே உள்ள கண்ணாடி பாலம் 5 நாட்களுக்கு மூடல். பராமரிப்பு பணிகளுக்காக மூடப்படுவதாக அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று முதல் 21ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பீகார் சட்டமன்ற தேர்தலையொட்டி மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தியிடம் தேஜஸ்வி யாதவ் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து இருதரப்பும் ஆலோசனை. இந்திய பங்குச்சந்தைகள் கணிசமான உயர்வுடன் வர்த்தகம். மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 1600 புள்ளிகளுக்கு மேல் உயர்வு. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த மாத இறுதியில் ஐரோப்பா செல்லக்கூடும். முதலீடுகளை ஈர்க்கவும் வர்த்தகத்தை பெருக்கவும் செல்ல இருப்பதாக அதிகாரிகள் தகவல். பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வத்ராவுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன். நில விற்பனை தொடர்பான வழக்கில் விசாரணைக்கு ஆஜர். எதுவுமே இல்லாத வழக்கிற்காக 15 முறை சம்மன் அனுப்பி ஒவ்வொரு முறையும் 10 மணி நேரம் விசாரணை செய்வதாக ராபர்ட் வதேரா குற்றச்சாட்டு. இதுவரை 23,000 ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் பேட்டி. காஷ்மீரின் தால் ஏரியில் ஆனந்தமாக படகு சவாரி செய்யும் சுற்றுலா பயணிகள். காஷ்மீர் மக்கள் உண்மையில் மிகவும் உதவி செய்பவர்களாக உள்ளதாக பெருமிதம். அமெரிக்காவில் ஏற்பட்ட நில அதிர்வின் போது வியப்பை ஏற்படுத்திய யானைகளின் செயல். குட்டி யானையை சூழ்ந்து பாதுகாப்பு அளித்த பெரிய யானைகள். மாநிலங்களின் உரிமைகளை காக்கவும் மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை மேம்படுத்தவும் உயர்மட்ட குழு அமைக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஓய்வு பெற்ற நீதிபதி சூரியன் ஜோசப் தலைமையிலான குழுவில் அசோக் வர்தன் ஷெட்டி, நாகநாதன் ஆகியோருக்கு இடம். ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பின் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு வழங்கும் ₹1 29 பைசா மட்டுமே மத்திய அரசு திருப்பி அளிக்கிறது என்றும் விமர்சனம். பேசின் பாலத்தை விரிவுபடுத்துவது தொடர்பாக தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு ஆய்வு.
இந்த ஆண்டே நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஏவா வேலு சட்டப்பேரவையில் தகவல். சாலையாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு கூட 4 வழிச்சாலைக்கு எடுத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிற சாலையை இந்த ஆண்டு அதை எடுத்துக்கொள்ள முடியுமா என்று பார்த்து நிதிக்கு நிலைக்கு ஏற்ப அதை நாங்கள் செய்வோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில் வாழ்த்து. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவிப்பதாக நயினார் நாகேந்திரன் பதில். அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, கே.என். நேரு மற்றும் பொன்முடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். சபாநாயகர் அப்பாவுடன் அதிமுக எம்எல்ஏக்கள் சார்பில் கடிதம். என்சிஆர்டி பாடப்புத்தகங்கள் முதல் எம்பிக்களுக்கு எழுதப்படும் பதில் வரை நாள்தோறும் ஹிந்தி திணிப்பு. இனி எடப்பாடி பெயரை நயினார் நாகேந்திரன் இந்தியில் எழுதுவாரா என சு. வெங்கடேசன் கேள்வி. வத்தலக்குண்டு அருகே மது பாட்டில்களை அடித்து நொறுக்கிய பெண்களால் பரபரப்பு. சட்டவிரோதமாக விற்பதாக கூறி பெண்கள் ஆவேசம். வக்ஃபு திருத்த சட்டம் அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் உறுதி. சட்டத்தை அமல்படுத்துவதில் சிக்கல்கள் எழுந்தால் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று திட்டவட்டம். அஜித்தின் குட் பேட் அகிலி பட தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ். தனது பட பாடல்களை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.